வணக்கம். என் பேர் சுப்பிரமணியன். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணூர் தாலுக்கா கிராமம் என்கிற திருமுடிசார் கிராமம். நான் 10 வருஷமாக வெண்டை சாகுபடி செஞ்சு வருகிறேன். அது எப்படி எனக்கு ஒரு ஆர்வம் எப்படி வந்ததுன்னா, நெல், கரும்பு, கேழ்வரகு போன்ற பயிர் தான் பயிர் செஞ்சு வந்தேன். வெண்டை விதை வந்து ட்ரெயில்னு சொல்லிட்டு அதிகாரிங்க வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்து போட்டு நட்டு பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. சரி நட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த விதையை கொண்டு என்னோடய வயலில் நட்டேன். நட்டால ஒரு 20 ரக விதையை நட்டாங்க. அதில் ஒரு 4 ரக விதையை வந்து அவங்க கலெக்ஷன் பண்ணி இந்த விதை நல்லாயிருக்கும், இதை நட்டு பாருங்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நட்டதில் அது காய் பார்த்தா அதில் காய் நல்லா முறையாக காய் நல்லா வந்தது. சரி நாமளும் வெண்டை நடுமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் அந்த அதிகாரியை தொடர்பு கொண்டு நான் அவங்களுடைய விதையை வாங்க சொல்லி அந்த ரக விதையை வாங்கி நான் வயலில் நான் பயிரிட்டேன். அதில் தான் வந்து நான் இந்த வெண்டைக்காய் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. 10 வருடமாக வந்தேன். மற்ற பயிர் செய்யும்போது நெல், கரும்பு நட்டால் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் கையில் பணத்தை பார்க்க முடியும். ஆனால் நெல் பயிர் வைக்கும்போது 150 நாள் சென்று தான் அதை கையில் காசு பார்க்க முடியும். ஆனால் வெண்டை சாகுபடி செஞ்சால் 1 to 1 நாளைக்கு கையில் காசு பார்க்கலாம், நம்ம பராமரிப்பு செலவு பார்க்கலாம், குடும்ப செலவுக்கு பார்த்துக்கலாம் சொல்கிறதுனால தான் நான் வெண்டையில் வந்து தீவிரமாக பயிரிட ஆரம்பித்தேன். இப்படி பயிரிடும்போது ஒவ்வொரு விதைக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும். உதாரணத்துக்கு இப்போ நான் நட்டுக்கிறது இப்போ வந்து சக்தி விதை நட்டுருக்கேன். நான் விதை நட்டு 45வது நாள் காய் ஒடிக்கிற கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும். அதில் ஒடிச்சின்னு வரும்போது 30லேருந்து 40க்குள்ளே 40 நாள் வரைக்கும் அந்த வெண்டைக்காய் வந்து நான் பறிச்சுன்னு இருப்பேன். 40 பறி வரைக்கும் பறிப்பேன். அது கொஞ்சம் ரகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கடுத்து புதுசாக வரன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதைய ரகம் மட்டும் நான் செலெக்ஷன் பண்ணி இப்போ அது நட்டுறது வந்து செல்வம்னு சொல்லிட்டு ஒரு ரகம் வெண்டை விதை நட்டேன் நான். அது இதை விட வந்து இது வந்து காய் விதை வந்து கூடுதலாக இருக்கும், அது பறி அதிகமாக வரும். ஆனால் வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக வர்றதுனால இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பறி அதிகமாக வர்றதுன்றதுனால 60 பறி வரைக்கும் அந்த வெண்டை ரகம் வந்தது. அதை சூஸ் பண்ணேன். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையே வச்சு நம்ம நடுவோம், நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஆனால் இப்போ மார்க்கெட்டு விலையை பார்க்கும்போது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இப்போத்தி சூழ்நிலை வரைக்கும் பார்த்தா நமக்கு கொஞ்சம் வெண்டைக்காய் தான் இந்த கிளைமேட்டு பொறுத்தவரை மழை பெஞ்சிறதுனால வந்து வியாபாரிங்க யாரும் சரியாக வரமாட்டான்றாங்க. அந்த ஒரு இதனால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, வியாபாரி வரமாட்டதுனால. நேற்று கூட பறித்து வெண்டைக்காய் கூட கீழே கொட்டலாமா என்னான்னு சொல்லிட்டு கோயிலில் கொண்டு போய் கொடுக்கலான்னு நினச்சேன். இருந்தாலும் சரி மனசுக்கு எங்களை வச்ச பயிர் எங்கே வீணாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எடுத்துன்னு போயிட்டு நான் வச்சு அங்கே இருக்கணும். எங்கள் சொந்தக்காரங்களாம் எல்லாேருக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து எல்லாேருக்கும் பரிமாறம் செஞ்சுட்டேன். இருந்தாலும் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கேரளாவில் தான் நமக்கு வந்து வண்டி வந்து அங்கே கொரோனான்றதுனால ஒரு பிரச்சனைன்றதுனால அவங்க வண்டி வராதான் தடை செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி வண்டி வருதுன்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி வண்டி வராத நின்று போய்ட்டுருக்குது. அது என்ன பண்ண சூழ்நிலைன்னு தெரில. ஆனால் வெண்டைக்காய் சாகுபடி செய்கிறதுனால வந்து ஒரு நஷ்டம்னு சொல்ல முடியாது, லாபம் ஈட்டக்கூடிய ஒரு பயிராக தான் அது நமக்கு தெரியுது. உங்களுக்கு உங்களுக்கு விவரம் தெரியணுன்னா நம்ம வேளாண்மை இருவல்பட்டு இருக்கிற அக்ரிகல் ஆஃபீஸில் போய்ட்டு அதனுடைய விவரம் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தை சொல்லிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அதிகமாக வெண்டை போடணும்னு நினச்சா நெல் தாள் நட்ட புழுதியில் தான் வெண்டை சாகுபடி செஞ்சால் அது நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற பயிர் வச்சு இது பண்ணும்போது அதே வந்து சோளம் நட்ட இதில் போட்டு ஓட்டி நட்டு பார்த்தா அது என்னன்னு தெரில, செடி வந்து ஹைட்டு கிளம்பி வரல. ஆனால் நெல் ரக நட்ட நெல் தாளில் மட்டும் ஓட்டி புழுதி ஓட்டி எரு அடித்து அதை பாருறது கால் எடுத்து நட்டு நடும்போது செடி நல்லா ஹைட்டாக வந்தது. ஈல்டு நமக்கு நல்லா எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நமக்கு ஈல்டும் நல்லா வந்தது. அதனால தான் நான் வந்து எதுக்காக இருந்தாலும் நல்லா புழுதி ஓட்டும், கொக்கி கலப்பை போட்டு ஓட்டணும், இல்லை ரொட்டரை போட்டு நல்லா ஓட்டிட்டு புழுதி நல்லா காயிற அளவுக்கு வச்சு ஓட்டினா தான் நமக்கு வந்து அந்த வெண்டை சாகுபடிக்கு நல்லா பூச்சி விடாமல் இருக்கும். நம்ம ஈரப்பதத்தோட ஓட்டி நடும்போது என்னம்னா அந்த அடி வேரில் இருக்கிற அந்த பூச்சி சாகாமல் இருக்கிறதுனால அது புழு அதிகமாக வந்து நோய் தாக்கல் அதிகமாக வருது. இப்போ நான் வந்து கொஞ்சம் என்ன பண்ணேன், இப்போ இந்த ரகம் வந்து கொஞ்சம் எனக்கு சுமாராக தான் தெரியுது. ஏன்னா நான் புழுதி அதிகம் ஓட்டாமல் இருந்தனால கொஞ்சம் ஈரப்பதத்தில் நட்டதுனால எனக்கு அந்த ஒரு நோய் தாக்குதல் தான். இப்போ மருந்தடிச்சு தெளிஞ்சு வருது. இப்போதைக்கு செடி நல்லா இருக்குது, இந்த அளவுக்கு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. நான் வெண்டை நட்டுக்கிறதுல ஏற்கனவே வந்து நான் நெல் பயிரிட்டு இருந்தேன். அதில் வெண்டை போடலான்னு சொல்லிவிட்டு புழுதி ஓட்டினேன்.
புழுதி ஓட்டி சரி நம்ம வெண்டை நடும்போது அடி உரம் அதிகமாக செல்லும் நமக்கு. சரி அதனால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற குப்பை எருவு மக்கும் குப்பை எருவு இருக்குல்ல, அதை கொண்டு வந்து ஒரு ஏக்கருக்கு 5 டிப்பர் இல்லை 6 டிப்பர் கொட்டுவாங்க. நான் 50 சென்ட்டில் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 டிப்பரை நான் கொட்டி வச்சுருக்கேன் நான். தீனி நமக்கு எப்படியா இருந்தால் செடிக்கு அடி உரமாக இருக்கும், யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் நான் அந்த எருவை நம்ம போட்டுட்டோம். இப்போ கணக்கு பண்ண போனால் டிஏபி ஒரு மூட்டை வந்து 1400 சொல்கிறாங்க. அது 1400 நம்ம 2 டிப்பர் எருவே அடிச்சிடலாம், நம்ம குப்பை எருவு அடிச்சிடலாம் நம்ம. ஏன்னா இப்போ நமக்கு தாவர இதழ் வச்சுன்றதுனால தான் நமக்கு வந்து அடி உரம் வந்து நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இந்த நோய் அதிகம் தாக்காது குப்பை எருவு அடித்ததுனால. புழுதி ஒட்டி இப்போ நம்ம புழுதி நல்லா காயிற அளவுக்கு வச்சுக்கணும். நம்ம மண்ணை எடுத்து பார்த்தா கீழே விட்டால் அந்த காற்றுல மண் பறக்கணும். அந்த அளவுக்கு புழுதி நல்லா இருந்தால் தான் அந்த வேரில் இருக்கிற அந்த புழுக்கள்லாம் நோய்கள்லாம் சாகும். சத்த பிறகு தான் நமக்கு வந்து வெண்டை விதை நடத்துக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாரி ஒரு ஏக்கருக்கு வந்து நல்லா ஓட்டி சமப்படுத்தி நடுமத்தில் வாய்க்கால் போட்டு பூஞ்சி கட்டிட்டு நாங்கள் ஆளுங்க வச்சு இப்போ 50 சென்ட்டுக்கு குறைஞ்சதோ ஒரு 5 பேர் 6 பேர் வச்சு நடுவோம் நாங்கள். சரி வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு நடலாமே, ஆள் கூலி அதிகமாக இருக்குன்ற பிரச்சனையால் பார்ப்போம். அப்படி ஆள் செட் ஆகலையா அப்படின்னா நம்ம ஆளுங்களை வச்சு கூலி ஆளுங்களை வச்சு நம்ம நட்டுக்குவோம். நம்ம நட்டுட்டு ஒரு 1.5 அடிக்கு ஒரு கால் போட்டு 1 அடிக்கு ஒரு விதை வச்சு நாங்கள் நடுவோம். நாங்கள் ஒரு ஏக்கர் கணக்கு பண்ணால் 2.5 கிலோலேருந்து 2.25 கிலோ வரைக்கும் நாங்கள் விதை வச்சு நடுவோம். நாங்கள் அப்படி நடும்போது நட்டு முதல் நாள் தண்ணி வைக்கிறோம். அதுக்கடுத்து ஒரு 3 நாள் சல்ப்பு தண்ணி சொல்லிவிட்டு 2வது மறுபடியும் துடுத்து வரணும், செடி நல்லா ஆரோக்கியமாக வரணுன்றதுனால 2வது 3ஆவது நாள் தண்ணி வைப்போம். தண்ணி வச்சு விட்டோன்னா அதுக்கடுத்து 25 நாளுக்குள்ளே 22 நாள் இல்லை 23 நாளில் களை ஃபஸ்ட்டு வெட்டிடுவோம். வெட்டிட்டு அதுக்கடுத்து வந்து 35வது நாள் பூ வைக்க ஆரம்பிக்கும். பூ வைக்க ஆரம்பிக்க உடனே அதுக்கு என்ன பண்ணோம், 2வது மம்டி களை வெட்டி தீனி போட்டு உரம் போட்டு நம்ம கால் மடித்து விட்ருவோம். 45 நாள் கண்டிப்பாக அது வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிடும். காய் வச்சு ஆரம்பித்த உடனே நம்ம ஆளுங்களை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சமாக தான் எப்படியும் ஆரம்பத்த ஸ்டேஜில் கம்மியாக தான் காய் நமக்கு எப்படியா இருந்தாலும். சரி நாமளே வீட்டில் இருக்கணும், ஒரு 6 மணிக்கு வந்தோமோ ஒரு 8 மணிக்குள்ளே வெயில் ஏறத்துக்குள்ளே நாமளே பறித்து மார்க்கெட்டுக்கு அது மாதிரி போட்டுருவோம். அப்படி அதிகமாக இருந்ததுன்னா வியாபாரி வர வச்சு நாங்கள் இங்கே லோக்கல்லே வியாபாரிகிட்ட கொடுத்துருவோம். நாங்கள் எங்களுக்கு விழுப்புரம் வந்து இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வருது. இங்கே தூரம் போகிறதுனால கொஞ்சம் எதுக்கு வியாபாரிகிட்ட போட்டு போடுமே, ஒரு நாளைக்கு விலை அதிகமாக போவோம் கம்மியாக போவோம். வியாபாரிகிட்ட கொடுத்தா சராசரி ஏதாவது ஒரு 10 ரூபா 12 ரூபான்ற ரேட்டுக்கு போவோம். ஒவ்வொரு முறை போன வருடம் பார்க்கும்போது பரவாயில்ல, விலை 35 ரூபா 45 ரூபா வரைக்கும் போன முறை இந்த சம்மரில் விலை போச்சு. இப்போ இந்த கொரோனா டைம்ன்றதுனால விலை சுத்தமாக கம்மியானதுனால கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. 30 பரி இல்லை 40 பரி ரகம் நடுவோம். அதுக்கடுத்து கணக்கு பண்ணால் அந்த வெண்டை விதை நமக்கு வாங்குறது விலை அதிகமாக விற்குது. அதை நான் வந்து எப்படியோ முறை கமெண்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் அவங்க ஹெட் ஆஃபீஸ் சொல்கிறாங்கள கொஞ்சம் இது வரைக்கும் 6000 ரூபா கொடுத்து விதை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் மற்ற பயிருக்கு நம்ம பார்க்கும்போது வெண்டை விதை நமக்கு லாபமாக தான் தெரியுது. பயிர் எடுக்கும்போது நெல்லுனா 125 நாள் 130 நாள் கணக்கு வரும், காசு பார்க்க முடியாது. கரும்பு பயிர் வைக்கிறோமா, அது 1 வருஷம் வந்துடும். ஆலைக்கு போனாலும் அதை ஒழுங்காக நமக்கு வந்து பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படிங்கும்போது சரி வெண்டை பயிரிட்டாலே நமக்கு 1 to 1 நாளைக்கு காசு வருது, குடும்ப செலவுக்கு போக்குவரத்து செலவுக்கு எந்த செலவாக இருந்தாலும் நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு பயிராக தான் நமக்கு வெண்டைக்காய் சாகுபடி நல்லா இருக்குது. மேலும் நம்ம வெண்டைக்காய் நீங்கள் நடணும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக உள்ளவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மனசில் தோணுச்சு வெண்டை நான் பயிரிட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து பின்வாங்காதீங்க. வெண்டைக்காய் நடுங்க, நட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி கொள்ளுங்க. நீங்கள் அதுதான் எனக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். எனக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது அப்படின்னா டெமோ கொடுத்தாங்க, விதை கொடுத்தாங்க. அவங்க நட்டனுடைய பார்த்து அவங்க பயிரிட்டு நாம் அவங்களுக்கு வந்து முன்னேறும் போது நாம் செஞ்சு நம்ம வயலில் செஞ்சு நாம் பயிர் வச்சு நாம் முன்னேறினா என்ன அப்படின்ற ஒரு அனுபவத்தில் தான் நான் வந்து இவ்வளோ வெண்டைக்காய் செஞ்சு நான் பயிர் வச்சேன். இது வரைக்கும் 10 வருஷமாக பயிர் வச்சுன்னு வரேன். இப்போ மறுபடியும் நடப்பறேன். இன்னும் ஒரு 20 நாள் சென்று நான் கீழே ஒரு ஏக்கர் வச்சுருக்கேன், ஓட்டி வச்சுருக்கேன். இப்போ மழை பெஞ்சுறதுனால கொஞ்சம் அது ஈரப்பதன்றதுனால என்னால் நட முடியாத சூழ்நிலையில் இப்போ நான் தற்சமயம் இருந்துன்னு இருக்கிறேன். நான் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பர் வேணா நான் கொடுக்குறேன். நான் என்னுடைய ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் வந்து 97 87 47 95 07. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லி பகிர்ந்து கொள்ள முடியும். இதில் செலவுன்னு பார்த்தா கொஞ்சம் கம்மி தான். ஒரு 30 ரூபா இது வரைக்கும் நான் செலவு பண்ணியிருக்கேன். செலவு பண்ண எடுத்ததில் இது வரைக்கும் நான் 80 ரூபா எடுத்துருக்கேன். நான் அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து வெண்டைக்காய் சாகுபடி செஞ்சு நம்ம முன்னேறலாம். நம்ம நினைப்பாங்க வெண்டைக்காய் விலை போல்
நம்ம எங்கே நஷ்டம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு மனசில் நினைக்காதீங்க. ஒரு பயிர் செய்யணும்னு நினச்சா துணிஞ்சு செய்யுங்க. ஏன்னா அனுபவம் பயிர் செஞ்சால் தான் நமக்கு வந்து அது லாப நஷ்டம் தெரியும். நமக்கு செய்யாமலே சொல்லுவாங்க, வெண்டைக்காய் போட்டால் என்ன வேஸ்ட்டாக போயிட்டான் அவன் எதுக்கு நிறைய அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் நம்ம மனசில் நினைக்கக்கூடாது. நாம் செய்யணும், பயிர் செஞ்சால் தான் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். கண்டிப்பாக வெண்டைக்காய் நட்டால் உங்களுக்கு நஷ்டம்ன்ற வேலையே வராது, பிரச்சனைக்கே இடம் இல்லை நமக்கு. நீங்கள் பயிர் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 30 ரூபா செலவு பண்ணியிருக்கேன், 30 ரூபா செலவு பண்ணி போய் ஐயோ இவ்வளோ செலவு பண்ணிட்டு கிடைக்காம அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக வெண்டைக்காய் பயிரில் நஷ்டன்றதே வராது. கிலோ 5 ரூபா போனாலும் லாபம் தான் அது. மற்ற பயிரை கணக்கிடும்போது வெண்டைக்காய் வந்து ஒரு மகசூலான நல்ல பயிர் தான் அது, பணப்பயிர் தான் அது. வெண்டைக்காய் சாகுபடி செய்யுங்க நீங்கள். அந்த மாதிரி நீங்கள் நடக்கும் போது எந்த ரகம் நடணும்னு மட்டும் நல்லா ஜூஸ் பண்ணிக்கங்க. அதாவது இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரகம் இருக்குது, அதில் அந்த ரகத்தை ஜூஸ் பண்ணி நீங்கள் நடும்போது நடுங்க. என்னுடைய அனுபவத்தை நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன், என்னுடைய ஃபோன் நம்பரையும் நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் கிராமத்தான் நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி.